நிலச்சரிவால் ஏற்பட்ட சேதங்களை ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டு பிரதமர் மோடி ஆய்வு. ஹெலிகாப்டரில் பிரதமர் மோடியுடன் பயணித்து சேதங்களை குறிப்பிட்டு காட்டிய முதலமைச்சர் பினராயி விஜயன். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டு மீட்புப் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த பிரதமர் மோடி. மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி உள்ளிட்டோர் உடன் இருந்து மீட்புப் பணிகளை பார்வையிட்டனர். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க விதியில்லை, மத்திய அரசு விளக்கம். சென்னை சோழிங்கநல்லூரில் ஓய்வு பெற்ற சிலை கடத்தல் பிரிவு அதிகாரி ஐஜி பொன்மாணிக்கவேல் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி விசாரணை மேற்கொள்வதாக தகவல். சென்னையில் வீடுகளின் முன் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள நோ பார்க்கிங்கை அகற்ற எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். போக்குவரத்து காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜப்பானில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், ரிக்டர் அளவுகோலில் 6.6 என பதிவு. அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தெலுங்கானா எம்எல்சி கவிதா ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. உச்சநீதிமன்றத்தில் நாளை மறுநாள் விசாரணை. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை 78% கூடுதலாக பெய்துள்ளது. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் வெளியாகி மாபெரும் வரவேற்பை பெற்ற அவதார் திரைப்படத்தின் 3ஆம் பாகத்திற்கு ஃபயர் அண்ட் ஆஷ் என பெயரிடப்பட்டுள்ளது. இத்திரைப்படம் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.